பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள் நல்லா இருக்கீங்களா? டெய்லி நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறேன். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக தினந்தோறும் ஜெபியுங்கள். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இதை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். நிறைய பேர் மார்த்தாண்டம் பகுதியில் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்திற்கு வர வேணும். வீட்டிலேருந்து புறப்பட்டு நம்ம ஊழியத்துக்கு கண்டிப்பாக வரணும். மாதத்தில் ஒரே ஒரு சான்ஸ் தான், அதை எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கூட்டம் முடிந்தவுடனே உங்கள் யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை தெரியப்படுத்தி கொள்கிறேன். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு எல்லாம் ஒரு சிறப்பான விருந்தும் கூட ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணணும், அதுக்கு பிறகு சாப்பிடணுங்கிறதுலாம் அவசியமே இல்லை என்பதை உங்களுக்கு நான் அறியப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தை கட்டி நாம் பராமரித்து வரோம். நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய இடம் இருக்கிறது. தாராளமாக விருப்பப்படுறவர்கள் வரலாம். அவங்க இருப்பவர்களுக்கு தினந்தோறும் ஜெபம், நல்ல ஊழியக்காரங்க வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக 3 வேளையும் சிறப்பான உணவு நான் கொடுக்குறோம். இப்போ அவங்க நடந்து போகிறதுக்காக நீளமாக ஒரு ஃபேவர் பிளாக் ரோடு போட்டுக்கிட்டுருக்குறோம். கர்த்தர் ஃபேவர் பிளாக் போடுற ரோடு போடாமல் நம்மளால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ரோடை போட்டு பிடிக்க முடியாது. ஏராளமான பணம் நமக்கு தேவை. கர்த்தர் அந்த காரியங்களை செவையை முடித்து தரும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, எபிரேயர் 3:5 மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். மிகவும் நேசிக்கப்படத்தக்க ஒரு அருமையான குணாதிசயம் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. கர்த்தர் ஏராளமான ஜனங்களையும் ஏராளமான பொறுப்புகளையும் ஏராளமான ஊழியங்களையும் ஏராளமான வல்லமையும் அவர் கொடுத்திருந்தார். எதை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை முழு பலத்தோடும் முழு உண்மையோடும் மோசே செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, எனவே ஆண்டவர் மோசேயின் மீது மிகவும் அன்புள்ளவராக இருந்தார். எல்லா இடங்களிலும் அவரை உயர்வாக பேசினார். ஒரு பொழுதும் அவரை விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த உண்மை இன்றைக்கு என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதா?
உண்மையுள்ள மனிதர்களை காண்பது என்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கிறது. பெற்றோருக்கே பிள்ளைகள் உண்மையாக இருப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நண்பர்களுக்கும் இன்னும் ஏனையவர்களுக்கும் எப்படி உண்மையாக இருப்பார்கள்? எஜமானங்களுக்கு உண்மையாக இருக்கிற வேலைக்காரர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எப்பொழுது உண்மையாக இருப்பீர்கள், அப்பொழுது அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏற்றுக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாய் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு எதிராக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கர்த்தர் நினைத்தால் செங்கடலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக திறந்து வழிவிடும்படியாக கர்த்தர் செய்வார் என்பதை இந்த இடத்துல காண்கிறோம். மிகவும் ஆச்சரியமான சம்பவங்கள், மிகவும் பெரிய அதிசயங்கள் இந்த பைபிளில் ஏராளமாக இருக்கின்றன. நமக்கும் அப்படி செய்வார் என்பதுதான், அதுக்காக தான் இப்படி இருக்குது. அதில் பெரிய அதிசயம்னு சொல்லி பார்த்தா நிறைய இருக்குது. அதில் ஒன்று இது செங்கடல் மறிக்கிறது, வழிவிட மாட்டேன்னு சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை வந்தோன்னு மோசே கம்பை நீட்டுறாரு, உடனே செங்கல் 2ஆய் பிளந்து வழிவிடுகிறது. அப்படி நீளமாக ஒரு வழி, கடலுக்கு உள்ள ஒரு வழி உண்டாகுது. அதில் ஜனங்கள் அப்படியே நடந்து போகிறாங்க. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிற காரியம், நமக்கு மிகவும் மகிமையாக, தேவன் நாமத்துக்கு மகிமையாக இருக்கிற காரியம். இந்த உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. கடல் 2ஆய் பிளந்து மதிலாக நிற்கிறது, மத்தியில் நீளமான ஒரு ரோடு போடப்படுகிறது. நமக்கு இப்போ மாளிகையில் ஃபேவர் பிளாக் ரோடு போடுவது போல அந்த நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நீளமான ஒரு ரோட்டை பல மைல்களுக்கு, நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு ஆண்டவர் செங்கடல் மத்தியில் ஒரு வழியை திறந்தாரா? இதை அநேக தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே நீங்கள் அறிவீர்கள். செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, எதுக்காக இந்த சம்பவம் இந்த உலக வரலாற்றில் நடைபெறும்படியாக ஆண்டவர் செய்தார்? Why God has done this in the history of this world? Why it is recorded in Bible? There must be some reasons for that, right? இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. செங்கடல் முன்னால் நிற்கிது. படித்து முடித்து வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க, துடிக்கிறாங்க, இன்ட்ரிக்கு மேலே இன்ட்ரிக்கு போகிறாங்க நம்ம பிள்ளைங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாதையே இல்லை, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, ஓப்பனிங்கே கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு வேலைக்கான வாசல் திறக்கவே மாட்டேங்குது. செங்கடல் மறிச்சிக்கிட்டே இருக்குது. எத்தனை இன்டர்வியூ போனாலும் கடைசியில் விழுந்துடுறான். 2 மார்க்கில் போயிடுது, 5 மார்க்கில் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயங்கரமான தடைகள் அங்கே ஏற்படுகிறது. செங்கடல் அவர்களை மறிக்கிறது. அதே போல் பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய செங்கடல் எடுத்து லாபமே கிடைக்க மாட்டேங்குது, சம்பளமே இல்லை. பாவம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன செய்யணும்னு தெரியாமல் தலைமுடியை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு போட்டி ஆயிடுச்சு. ஒரு சில பிஸ்னஸ் மிகவும் பெருசாக வளர்ந்துருச்சு. அவங்கள எல்லா பிஸ்னஸ்லேயும் அவங்க வராங்க, எல்லா இடத்துலையும் பிரான்ச் போடுறாங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணணும்னு தெரியல. இன்றைக்கி இதை போலவே எத்தனையோ மக்கள் பிஸ்னஸில் வழி இல்லையே, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லையே, எனக்கு எதிராக தடையாக இருக்குது, என்ன நான் பண்ண போகிறேன், எப்படி முன்னேற போகிறேன், டெட் எண்டில் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு வழி இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாருங்கள், அதே நிலைமை தான். பிஸ்னஸ் மாதிரி தான். சில ஊழியங்கள் பெரிதாய் வளர்ந்து ஆக்கிரமித்து அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு சொல்லி சின்ன சின்ன ஊழியக்காரர்கள்லாம் பாவம் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் தகைக்கிறாங்க. வழி இல்லாமல் தகைக்கிறது அது அனைத்து தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் வரலாம். செங்கடல் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரலாம். ஆனால் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பயப்படுங்கிற அவசியம் இல்லை. அன்பு தம்பி தங்கச்சி, வேலையே கிடைக்காதோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணமே ஆகாதோ, குழந்தையே கிடைக்காதோ, செங்கடல் இப்படி இருக்குன்னு சொல்லி பயப்படுங்கிற அவசியமே இல்லை. எந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், ஆண்டவர் செங்கடலை தடுத்தாலும் மத்தியிலே ஒரு பாதை திறப்பதற்கு, நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். I want to announce you, God will create a way when there is no way.
எத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க, உனக்கு வேலை கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்ப, உனக்கு கல்யாணமே ஆகாது, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்ப, உனக்கு பிள்ளையே பிறக்காது பாரு, நீ நாசமாக போயிருவே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லலாம். அவன் பிள்ளையில பாரு விளங்கவே விளங்காது, உருப்படவே உருப்படாது, இத்தனை வருஷம் வேலை கிடைக்காம இனியா கிடைக்க போகுது, இவ்வளோ வயசாயிடுச்சு, இவ்வளோ வயசாகி திரும்பினால இனியா ஆக போகுது, இனியா உனக்கு குழந்தை பிறக்க போகுது, இனியா நீ வீடு கட்ட போகிறா, இனியா நீ முன்னேற போகிறா அப்படின்னு சொல்லி நிறையவர் சொல்லலாம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நான் உங்களதில் பேச முடியாது விரும்புகிறேன். உலகம் அப்படி சொல்லலாம், சாத்தான் அப்படி சொல்லலாம், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஏனென்றால் உங்கள் தேவன் செங்கடல் மத்தியில் உங்களுக்காக ஒரு வழி ஏற்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ் ஏபிள் டு கிரியேட் அ வே ஃபார் யூ, இல்லையா, இன் ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப். என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, சாத்தான் எவ்வளவு உக்கிரமாய் வந்து யுத்தம் செய்து இவனை நீங்கள் உயர்த்தக்கூடாது, இவ்வளோ உயர்த்த விட மாட்டேன்னு சொல்லி வந்தாலும் சரி, பொல்லாத மனிதர் உன்னை விட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, வழியே இல்லை என்று நீங்கள் திகைத்து நின்றாலும், எதிரிகள் கதை முடிந்தது என்று நினைத்தாலும் சரி, செங்கடலை 2ஆய் பிளப்பார், ஒரு வழியை உங்களுக்காக உண்டாக்கி தருவார். வேலையே இல்லாத சகோதரி ஒரு பெரிய வழி ஆச்சரியமாய் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். பிசினஸே இல்லாத தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அந்த வாசல் இதுவரைக்கும் ஒருவர் அறியாத வாசலாக, பயங்கரமான வாசலாக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான வாசலாக இருக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் இந்த நாளில் செங்கடலை 2ஆய் பிளப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்காக வாசலை திறந்து கொடுப்பார். எல்லாரும் பயந்து நடுங்கும்படியாக, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக தேவன் செய்ய போகிறார். வாசல் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு வாசல், பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம், பயங்கரமான ஒரு உயர்வு ஆண்டவர் உங்கள் முன்பு தோன்ற பண்ணுவார். நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய அறிவினாலே அல்ல, நாம் நீதிமான்கள் என்கிறபடியினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒன்று. 2ஆவதாய் பார்க்குறோம், பின்னாலே பார்வன்னு சேனை உள்ள வந்துடுது. அவங்களை துரத்திக்கிட்டே வருது ஒரு சேனை, விடவே மாட்டோம். எப்படி எங்களை விட்டு போகலாம்? 430 வருஷமாக நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்கல்ல, எங்களை சேவிச்சிங்களா, எங்களுக்கு வீடு கட்டலாம் கட்டி கொடுத்தீங்கல்ல, அடிமைகளாக இருந்தீங்களா, இப்போ போயிட்டீங்கன்னா யார் எங்களுக்கு செய்வோம்? எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். நீங்கள் சுயாதீனமாக வாழக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு நாடு கிடைக்கக்கூடாது, உங்களுக்குன்னு எல்லாம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு அடிமையாக இருங்க, உங்களை எப்படி விடுவோம்? பிடிப்போம் பாருன்னு சொல்லி துரத்திட்டு வருது. இவங்க கடல் மத்தியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கடல் மத்தியில் வாசல் திறந்து போயிட்டு இருக்கு. இப்போ வெளியே இருந்து இவங்க பார்க்குறாங்க, என்னப்பா இது, கடவுள் உங்களுக்கு கடலை திறந்து வழி விட்டுருக்காரு, கடவுள் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்காரு, அவங்க போயிடட்டும், நமக்கு இதெல்லாம் சரிப்படாது, அவங்களாம் பிடிக்க முடியாது, கடவுள் அவங்களுக்கு யுத்தம் செஞ்சுட்டு இருக்காரு, வா வா திரும்பி போயிடுவோம். ஒரு புத்தியுள்ள ராஜா அப்படிதான் சொல்லியிருப்பான். அவங்களுக்குன்னு கர்த்தர் உண்டாக்குன பாதை, இதில் நம்ம போக வேண்டாம், நம்ம போனால் நமக்கு ஆபத்தாக வரும், வேண்டாம், நம்ம திரும்பிடுவோம், நம்ம வீட்டில் போய் பத்திரமா இருப்போம், நம்ம இருக்கிறது போதும்னு சொல்லி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி அவங்க அப்படி போய் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ராஜா ஒரு முடிவெடுக்கிறார், கமான் லெட்ஸ் ஃபாலோ தம், எல்லாம் வாங்க, வீரர்களை வாங்க, ரதங்களை வாங்க, போவோம், பின்தொடர்வோம், பிடிப்போம், அந்த பாதையில் நாமளும் போவோம், வாங்க. இட்ஸ் டேக்கன் எ வெரி டிஃபிகல்ட் டிசிஷன், டஃப் டிசிஷன். ஹிட்லர் 2ஆவது யுத்தத்தில், சின்ன நாடு பிரான்ஸ் பிடிச்சது எனக்கு திருப்தி இல்லை, இங்கிலாண்டை ஈஸியாக பிடிச்சிடும், அதனால் அது எனக்கு வேண்டாம், பெரிய நாடாகிய ரஷ்யாவை பிடிப்பேன், வாங்க வாங்க போய் சண்டை போடுங்க, வாங்க, எல்லாத்தையும் அனுப்புகிறார். முதல்ல வெற்றி. அதுக்கு பிறகு கொஞ்சம் தடுமாறுது, இயற்கை குளிரை கொண்டு வந்தவுடனே அந்த பனியில் கைகால் விரல்கள்லாம் அப்படி இல்லாமல் போகிற அளவுக்கு குளிர்க்குது, தடுமாறுறாங்க. நாங்கள் பின் வந்துடுறது நல்லது, பின்வாங்கிறது நல்லதுன்னு சொல்லி எல்லா இராணுவ அதிகாரிகள், ஜெனரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, லெஃப்டினன்ட் சொல்கிறாங்க, குளிர்காலம் முடிஞ்ச பிறகு சண்டைக்கு போவோம், ஏன் இப்போ பின்வாங்கிடுவோம், இப்போ இயற்கை அங்கே பயங்கரமாக நமக்கு எதிராக நிற்கிது, நம்ம போனால் தோற்றுருவோம்லான்னு சொல்கிறாங்க. அப்போது ஹிட்லர், ஆமாம் அது சரிதானே, நம்ம கொஞ்சம் பின்னால் வந்துட்டு மறுபடியும் போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தா ஹிட்லர் 2வது வேர்ல்டு வார் ஜெயித்திருப்பார். இப்போ சொல்லுவார், இல்லை இல்லை நீங்கள் தொடர்ந்து போங்க, எப்படினாலும் போங்க, பின்னால் வந்து அவமானம் நமக்கு விடக்கூடாது, அவங்கள தொடர்ந்து போங்க, எப்படியாவது மாஸ்கோவை பிடிங்க, ரஷ்யாவை பிடிங்கன்னு சொல்லி முட்டாள்தனமாய் கட்டளை எடுக்கிறாரு. எப்படி இந்த பார்வம் இதை கடிதத்து நிமித்தமாய் பின்னால் வந்தானோ அதே மாதிரி ஹிட்லர் சொல்கிறார். அதனால தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லரும் ஜெர்மனியும் தோற்று போச்சு. இல்லைன்னா ஜெர்மனி தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இதுலேருந்து நான் வரலாற்றிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள. பைபிளை ஹிட்லர் வாசித்திருந்தாருன்னா இதை தப்பாக அவர் செஞ்சிருக்க மாட்டார். பின்னால் வாங்கன்னு சொல்லியிருப்பார். பின்னால் வர்றது என்ன அவமானமா, ரிட்ரீட் பண்ணுறது, கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் போவோம், குளிர்காலம் முடிஞ்சோடனே போவோம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தால் மிக வயசாக இருந்திருக்கும், வெற்றி பெற்றிருப்பான்.
இங்கே நாம் பார்க்கிறோம், இவங்க போகிறாங்க, இவங்களுக்காக அவர் கடவுள் ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்காரு. இது அவங்க பாதை, நமக்கு பாதை கிடையாது, வேண்டாம் நம்ம திரும்பிடுவோம்னு அவங்க முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து போகிறாங்க. இது அருமையான நாளிலும் கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ண உடனே அதை பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா இருக்கு, நாமளும் அதே பிஸ்னஸில் போவோமே, நாமும் இந்த வழியில் போவோமே. இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு பிஸ்னஸ் வந்த உடனே அதை காப்பி அடித்து அப்படியே பேரை கூட அப்படியே செஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணி காப்பி அடித்து நாங்களும் தான் பண்ணுறோம், எங்கிட்ட வாங்கும்பாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் இன்னைக்கு காலையில் இந்த பொரிகடலை இன்னும் நிறைய மைக்கில் வச்சுட்டே வந்தார். நம்ம வீட்டில் எப்போவும் வாங்குவாங்க, அதனால் நம்ம ஹோமுக்கு வாங்குவோம் முதியோர் இல்லத்துக்கு. அதனால் வாங்கணுன்னு அவர் அல்வா வேணுமா, மஸ்கோத்து வேணுமா. பார்த்தா அந்த ஏஜேஜேன்னு சொல்லி அந்த கம்பெனி பேர் போட்டு அங்கே எங்கள் ஊர் பையன் ஒருத்தர் வேலை பார்க்குறான், ஃப்ரெஷ்ஷாக உள்ளது வேணுமா. அண்ணன் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2-3 வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா அப்படி இருந்தது, நல்லா இருக்கும். இப்போ அங்கே வேலை பார்க்குற பையன் நேத்தான் வாங்கிட்டு வந்தது. பிறகு பார்த்தா அது ஏஜேஜே இல்லை, அது ஏஜே. அந்த காப்பி அடித்தது அப்படியே வந்துருக்குது, டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. பிறகு பார்த்தா அதுதான் ஏஜே. சாந்தி ஸ்வீட்ஸ் தின்ன ப்ராப்ளமாக இருக்குது, மக்கள் எல்லோரும் அங்கே போய் வாங்குறாங்க. அப்போது என்ன சாந்தி, நெல்லை சாந்தி, பாளை சாந்தி, நியூ சாந்தி, ஓல்டு சாந்தி சின்னதை மேலே போட்டு சாந்தி ஸ்வீட்ஸ் காப்பி அடிக்கிறாங்க. அவங்க வெற்றி மேல் வெற்றி பெற்றோன்னு காப்பி அடிக்கிறாங்க. நிறைய பேர் அதே மாதிரி ஊழியத்தில் காப்பி அடிக்கிறாங்க. டிஜி தினகரன் ஐயா மாதிரி பாடி கண்ணெல்லாம் அசைச்சு கையெல்லாம் அசைச்சு பண்ணி பார்க்குறாங்க. டிஜி ஐயாவுக்கு ஆர்டர் போட்டப்பா அதில் வெற்றியாக போனார், அதில் நம்மளும் போய் வெற்றி பெற்றலாமான்னு நினைக்கிறாங்க. சினிமாவில் அதே மாதிரி பெரிய பெரிய நடிகர்களை ஜூனியர்ஸ் வந்து காப்பி அடித்து பார்க்குறாங்க. ஒரு ஆளுக்கு போன பாதை வெற்றி பாதையில் நம்ம போகக்கூடாது, நமக்குன்னு ஒரு புதிய பாதையை உருவாக்கணும். என்றைக்கு அதை தெரிஞ்சுக்கிங்க. பிஸ்னஸ் இல்லைன்னா ஊழியம் இல்லைன்னா சினிமா இல்லைன்னா பாலிட்டிக்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு வெற்றி பெற்று அவங்க அந்த பாதையில் போனாங்க, அதுக்கு இப்போ வெற்றியை முடிச்சுட்டாங்க, இருக்கட்டும். நம்ம இந்த பாதையில் போகக்கூடாது, நமக்குன்னு ஒரு புதிய பாதை வேணும். நம்ம வித்தியாசமாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். நம்ம யாரையும் காப்பி அடிக்கக்கூடாது. காப்பி அடித்தா மாபெரும் தோல்வி வந்துடும். அதனால் நம்ம புதிய பாதையில் போவோம். ஆண்டவரே எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குங்க, எனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குங்க. இந்த ஊழியத்தில் நான் வந்த பிறகு நான் யாரையுமே காப்பி அடித்தது கிடையாதுங்கிறத சந்தோஷமாக உங்களை அறிவிக்க முடிய விரும்புகிறேன். சவுலுடைய வஸ்திரத்தை தாவீதுக்கு போட்டு கொடுத்தாங்க, யுத்தத்துக்கு போய் கோலியாத்துக்கு போகணுன்னு. அவர் போட்டு பார்த்து நடந்து பார்த்து, இது உங்கள் ட்ரெஸ் ஆச்சா, எனக்கு இது அப்பியாசம் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் ஏன் ட்ரெஸ்ஸை போட்டு போகிறேன், எனக்கு இந்த கூழாங்கல் தான் சரி, இந்த கவன் தான் சரி, நான் வந்து ஏன் ட்ரெஸ்ஸு கம்பு வச்சுருக்கு ஆடு மேய்க்கும் போது அதை வச்சுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போனார், வெற்றி பெற்றார். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும். எப்போவுமே நிறைய பேர் ஊழியத்தில் பார்க்கும்போது அவங்களா ஊழியத்தை கட்டுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இருக்காருன்னா அவர் குழந்தை இல்லை, அப்போ நம்ம போய் அந்த ஊழியத்தை எடுத்துடலாமா, நம்ம எல்லாத்துக்கும் அதிபதி ஆகிடலாமா, நம்மளை அந்த வாரிசு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, ஐயோ அதை தான் துடிக்கிறாங்க. ஏன் நீங்கள் ஊழியத்தை உருவாக்கினான்னு, அவரு கஷ்டப்பட்டு ஊழியத்தை உருவாக்கியிருக்காரு, லட்சம் இருக்காங்க, அது கர்த்தர் நடத்துவார். நமக்கு ஏன் ஊழியத்தை உருவாக்கக்கூடாது? எனக்கு வந்து இதில் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், யார்கிட்ட ஊழியத்தை பிடுங்கணும்னு நான் நினைக்கல, யார்கிட்ட ஆத்துமாக்களை பிடுங்கணும்னு நினைக்கல. கர்த்தர் எனக்கு ஊழியத்தில் ஒரு வாசலை வச்சுருக்காரு, தேவனுடைய மாளிகையை கொடுத்துருக்காரு, அதில் எனக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் செய்வார். எனக்குன்னு ஒரு பாதையை எப்பவுமே உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் யாரையும் காப்பி அடிக்கணும் இல்லை, யார்கிட்ட பிடுங்கணும்னு நினைக்கல. இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தர் ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்கன்னா நானும் பின்னால் போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அவங்களுக்கான பாதை, அது பின்னால் போகிறது ஆபத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இவன் டமாலும் உள்ளே போயிடுறாங்க, ஹிட்லர் முடிவெடுத்த மாதிரி இங்கே பார்வோன் முடிவெடுக்கிறாரு, எல்லாம் உள்ளே பின்னாலே துரத்திட்டு போகிறாங்க. அவங்க அந்த பாதையில் போகும்போது நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல நாமளும் கடலுக்குள்ளே போகிறோம், நாமளும் போய் பிடிக்க போகிறோம்னு சொல்லி அவங்களும் ஓடி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க உருளைகளை கலந்து போக வச்சாராம், மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் வந்து அவங்களை கலங்கடிச்சாராம். அவங்க வருத்தத்தோடு தங்களுடைய சேரட்ஸ்லாம் உருட்டிட்டு போகிறாங்க. முதல்ல வேகமாக பிடிக்கிற மாதிரி போனாங்க, ஆனால் அதுக்கு பிறகு உருளெல்லாம் அந்த சக்கரெல்லாம் கலந்து ஓடுது, தேரெல்லாம் கலந்து ஓடின வண்டியெல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப வருத்தத்தோடு விரட்டிட்டு போனாங்களாம். எதுக்கு உருளை கலந்து போனோம், டயர் கலந்து கார்லேருந்து ஓடினா எப்படி இருக்கும், டயரு கலந்து பைக்லேருந்து ஓடினா எப்படி இருக்கும், அது பிறகு அதை இழுத்துட்டு போக முடியுமா, தள்ளிட்டு போக முடியுமா, எதுக்கு இந்த கஷ்டம்? இன்னொருத்தர் பாதையில் போனால் டயர் கலந்து தான் ஓடும், வண்டி பஞ்சராக தான் செய்யும், நிற்க தான் செய்யும், வருத்தத்தோடு தள்ளிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னொருத்தர் ஊழியத்தை காப்பி அடிச்சு நம்ம கொண்டு வந்து இல்லைன்னா எடுத்து பண்ணோன்னா அப்படி தான் ஆகும். இன்னொருத்தர் பிஸ்னஸில் போய் தலையிட்டு நாமும் அதே மாதிரி காப்பி அடித்து விட்டோம்னா ஐயோ அது அப்படி தான் இருக்கும்.
கவனமாக நம்ம இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வருத்தம் எப்போ வருது, எதுக்கு உருளை கலந்து போகுது, எதுக்கு இருட்டாக இருக்குது, இடி விழுது, எதுக்கு பயமாக இருக்குது, காரணம் இன்னொரு இடத்த நம்ம ஃபாலோ பண்ணால் அப்படி தான் ஆகும். அப்போது முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கலந்துட்டாங்க. ஐயோ பார்வோன் பின்னால் வந்துட்டாருச்சா, சேனை பின்னால் வந்துட்டு ரதம் வந்துருச்சு, கடகடான்னு சவுண்டாக இருக்குது, நம்ம செத்தோன்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவார், மகனே மோசே, உன் கையை மறுபடி நீட்டு அப்படிங்கிறார். உன் கோலை மறுபடி நீட்டு, இவனை பின்தொடர்ந்து வாரான்லாம் பார்வோன் அவன் சேனை நீட்டு அப்படின்னு அவர் நீட்டுறார். நீட்டினோடனே மறுபடியும் அந்த சமுத்திரம் வந்து அவர்களை மூழ்கடிக்கும்படியாக ஆண்டவர் செய்தாராம். பாருங்கள் 28, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. 30, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலர்களை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அல்லேலூயா! எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? கடற்கரை செத்து கிடக்கிறாங்க, அந்த பாதை அப்படி மூடிருச்சு, ஐயோன்னு கதறாங்க. எல்லாரையும் சமுத்திரம் வாரிக்கொண்டது, எல்லாரும் செத்து போகிறாங்க. இவங்க கடற்கரைக்கு வந்து வர்ற வரைக்கும் இவங்களுக்கு பாதை திறந்தே தான் இருக்குது. ஆனால் இவங்கள சமுத்திரம் மூடிக்கொள்கிறது, எல்லாரும் செத்து போகிறாங்க. பார்வோனுடைய சேனைகள் எல்லாமே அழிந்து போயிற்று. எல்லாரும் செத்து அப்படி அலைக்கடல் அப்படி ஒதுங்கி வந்து வெளியே வந்து கிடக்கிறாங்க. என்ன பரிதாபமான ஒரு காரியம். இன்னொருடைய பாதையில் சென்றால் என்னவாகும் என்பதை பார்வோனுடைய சேனை நமக்கு சொல்லிக் கொடுக்க, பார்வோன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹி வாஸ் பெரிஷ்ட் ஃபாரெவர். அவர் மட்டும் திரும்பி போயிருப்பார், இல்லைன்னா வேற ஒரு பாதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்திருக்குன்னு அவசியமாங்க? இல்லவே இல்லை. காப்பி அடிப்பதனால, ஒருவருடைய பாதையில் போய் நம்மளும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறதுனால, கஷ்டப்பட்டு வழி உண்டாக்கிறாங்க, நம்மளும் அப்படி செஞ்சிருவோம்னு சொல்லி நினைக்கிறதுனால எவ்வளவு சேதாரங்கள் வருது, அழிவு தான் வருகிறது. பார்வோன் தனக்கு தானே குழியை வெட்டி கொண்டார். அவர் அந்த பாதையில் வராமல் இருந்து தப்பி இருப்பார். அவன் அறிஞ்சு போடுவதற்கு காரணமே பின்னால் வந்தது தானே. இன்னொரு நல்ல செய்தி, வாலிப மகளை பின்னால் யாரோ உங்களை துரத்திட்டு வரலாம், பழைய பாவங்கள் துரத்திட்டு வரலாம். தம்பி, பழைய பாவங்கள் துரத்தி வந்து உன்னை கேவலப்படுத்திடுவேன், வெக்கப்படுத்திடுவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பழைய அந்த மக்களெல்லாம் பின்னால் வாராங்க, நெட்டில் போட்டுருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிடலாம். உன்னை வெக்கப்படுத்துகிறேன் பாரு, உன்னை கேவலப்படுத்த போகிறேன் பாருன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கட்டளையிடுகிற பொழுது அவர்கள் மூழ்கி போவார்கள். உங்களை துரத்தி வருகிற மக்கள் அழிந்து போவார்கள் என்கிற பயங்கரமான செய்தி காத்திருக்கு. யார் துரத்தி வராங்களோ அவங்க அழிஞ்சு போவாங்க. இன்னொருத்தரை பிடிச்சிடணும், அவமானப்படுத்தணும், கொண்டு போய் நினைக்கிறவங்களை கர்த்தர் உடனடியாக பிடித்து கடலுக்குள்ளே தள்ளி மூடி போடுகிறார். அவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறார்கள் என்கிற பயங்கரமான செய்தி நமக்காக காத்திருக்கிறது. This is what you have to understand. Destiny awaits for the people who are following others, chasing others. உன்னை விடமாட்டேன், உன்னை பிடிப்பேன், கேவலப்படுத்துவேன், தொடர்ந்து வருவேன். அவங்க வேலையை பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேலையே இல்லையான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எங்கே போகிறோம் வாரம் பார்த்துட்டு நம்மளை எப்படி அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பிரியத்துக்குரியவர், அவங்களுக்கு செங்கடல் ரெண்டாய் மூடிக்கொள்ளும், அவர்கள் இல்லாமல் போவார்கள். அவர்கள் மாத்திரம் அவங்க வேலையை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வராது. ஆனால் தொடர்ந்து வந்தாங்கன்னா அவர்கள் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். இதனால இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் காத்திருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய பாதை திறப்பார். உங்களை தொடர்ந்து வருபவர்களை கர்த்தர் அழைப்பார். யாரெல்லாம் இன்னொரு காப்பி அடித்து அந்த பாதையில் போகிறாங்களோ, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸ், சினிமா எதுவாக இருந்தாலும் சரி, அது அழிவுதான். அது அழிவுதான் நிச்சயமாய் காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். தேவன் தன் பிள்ளைகள் மீது நோக்கமாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போ நான் ஏற்படுத்தி கொடுத்த பாதை இவங்களும் வராங்களான்னா விடமாட்டார். அதை பாதியில் மூடிடுவார். அப்பொழுது அது பயங்கரமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த அருமையான நாளிலே கூட இந்த சத்தியத்தை கொடுக்க வேண்டும், அநேகருக்கு இந்த செய்தி ஆறுதலாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு வாஞ்சை ஆண்டவர் எனக்கு தந்தார். மகனை இதை குறித்து நீ பேசு என்று சொல்லி என்னை நடத்தினார். அந்த செய்தியைத்தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். I have given the word of God not by myself. It is put by the Lord in my heart. And that is what I am speaking from this passage. I am very hopeful that this passage will be very much useful for you. உங்களுக்கு ஒரு பாதை திறக்கலை, செங்கடல் ரெண்டாக பிளக்கலை, உங்களுக்கு பாதை உண்டால என்கிட்ட கேளுங்க. பிரியத்துக்கு நிச்சயமாக ஒரு பாதையை உண்டாகும். ரொம்ப வருஷமாக இல்லாத குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும். கற்பம் தரிக்காமலே இருக்கலாம், ஒரு பாதை திறந்துடும். கல்யாணம் ஆகாமலே இருக்கலாம், ஒரு பாதை திறந்துடும். பிஸ்னஸே இல்லாமல் இருக்கலாம், ஒரு பாதை திறந்துருங்க. இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பாதை திறந்துடும். செங்கடல் ரெண்டாய் பிளந்து போகும். உங்களை ஆண்டவர் அதிசயமாக அதன் வழியாக நடத்தி கொண்டு போவார். மிகப்பெரிய சந்தோஷமான காலங்கள் உண்டாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே,
இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அதிசயமானவர், எவ்வளவு பெரிய காரியங்களை வரலாற்றில் நீங்கள் செய்திருக்கிறீங்க. செங்கடலை 2ஆய் பிளந்து உடைய பிள்ளைகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே அப்பா. செங்கல் 2ஆய் பிளக்கட்டும், வழி ஏற்படட்டும், உடைய பிள்ளைகளுக்கு வழி திறக்கட்டும், வழி திறக்கட்டும், வழி திறக்கட்டும். ஆண்டவரை தடைகளை நீக்கி போட்டுறலும், வழிகளை திறந்தரலும், உடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து சென்று வழி ஏற்படுத்தி தாரும். பணம் இல்லையே, என்ன செய்வேன், எப்படி நான் வாழ்வேன், ஐயோ எனக்கு வருமானமே இல்லையே, வழியை திறந்து தாருங்க. வேலை இல்லையே, வருமானம் இல்லை, என்ன பண்ண, வேலை ஏற்படுத்தி தாருங்க. திருமணம் இல்லையே, சந்ததி பெருகவில்லை, குழந்தை இல்லை, வழி ஏற்படுத்தி தாருங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவர்களை பயமுறுத்துகிற செங்கடல்கள் 2ஆய் பிளக்கட்டும். இன்னொரு பக்கம் துரத்தி வருகிற பார்வோனுடைய சேனைகள், உன்னை விடமாட்டேன், உன்னை முன்னேற விடமாட்டேன், உனக்கு நல்ல பேர் கிடைக்க விடமாட்டேன், உனக்கு வீடு கிடைக்க விடமாட்டேன், உனக்கு நல்ல பேர் கிடைக்க விடமாட்டேன், சொத்துக்கள் கிடைக்க விடமாட்டேன், வேலை கிடைக்க விடமாட்டேன், உனக்கு கெடுப்பேன், எப்படியாவது உன்னை மறுபடி கொண்டு போய் அடிமைப்படுத்துவேன்னு சொல்கிறவங்களே, பார்வோனுடைய சேனை துரத்தி வருகிற சேனை நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மஞ்சாடுகிறோம். எப்படியாவது துரத்தி வருகிற சேனைகளை மூடி போடுவீராக. அவர்கள் ஆண்டவரை துரத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் யாரும் கொடுக்கல. தேவனுடைய பிள்ளைகளை துரத்த முடியாது, அவர்களை அழிக்க முடியாது, அவர்களை கேவலப்படுத்த முடியாது, வெட்கப்படுத்த முடியாது, விடமாட்டீர். அவர்களை எப்படியாவது கர்த்தாவே நீர் அழித்து போடுவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் செத்து போயிற்று, கடற்கரையில் பிரேதங்களாய் கிடந்தார்கள். அவர்கள் துரத்தி வந்தது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் பிடித்து இழுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தபடியினாலே அப்படிப்பட்ட ஒரு முடிவை சந்தித்தார்கள். அதே போல் நம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் பிடித்து இழுத்து செல்ல நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு முடிவினை ஏற்படுத்துவீர். நன்றியப்பா. வியாதிகள் மத்தியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நடக்க முடியாமல் எந்திக்க முடியாமல் மிகவும் பலகீனமாக இருக்கிற பிள்ளைகள், சாப்பிட முடியாமல் மிகவும் பலகீனமாக இருக்கிற பிள்ளைகள், ஆக்சிடென்ட்னால விபத்தினால படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள், பெற்றோருடைய கண்ணீரை பாருங்க. ஆண்டவரே தகப்பனே, குறைகளோடு இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தாய் தகப்பனுடைய கண்ணீரை பாருங்க. தகப்பனே, மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை பாருங்க. எஸ்அப்பா, இன்ஃபெக்ஷன் உடம்பு முழுக்க பரவுதை, என்ன செய்வோம் தவிக்கிற பிள்ளைகளை பாருங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்யுங்க. ஜீவாதிபதியே, வியாதிகள் வந்து உடைய பிள்ளைகளை பாதியில கொள்ளாதபடிக்கு அந்த வியாதிகளை கடிந்து அப்புறப்படுத்துங்க. புதிய பலனையும் புதிய ஜீவனையும் தந்து சந்தோஷப்படுத்துங்க. புண்கள் மறையட்டு, கட்டிகள் மறையட்டு, செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். உடைய பிள்ளைகள் பத்திரமாய் சந்தோஷமாய் வாழும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, என் தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை வேண்டும், ஒவ்வொருவருக்கும் உடைய இரக்கம் வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, ஆண்டவரே, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு எப்படியாவது வருமானம் உண்டாகணும். செங்கல் 2ஆய் பிளக்கணும், வழி வரணும், திறக்கணும், திறந்தே ஆகணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சே ஆகணும். தகப்பனே, பென்ஷன் வரணும், அது வரணும், இது வரணும் சொல்லி எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, வயதானவர்களுக்கு கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பெட்ரிடன் ஆகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உலகம் முழுக்க அத்தனை நாடுகளுக்காக, அத்தனை மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆட்சேபணத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிமுகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் புதிய பலனையும் புதிய கிருபையும் இரக்கத்தையும் தாருங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ரீபா காபா லகாரா, அந்த அடைக்கலான்குரிய முதியோர்கள் தங்க அநேகர் அழைத்து கொண்டு வாங்க. கட்டுமான பணிகளை ஆசீர்வதித்து தாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யைக்கியவனாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.